ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோட் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, நிலா வந்து சோழன் வந்து காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தானே வந்து காமிச்சு முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இவர் ராகவ் வந்து சோழன்கிட்ட வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணுடா, நீ பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ, அவள் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப வேகமாக ஓட்டாத, மெல்லமாக போ அப்படின்ற மாதிரி வந்து ராகவ் வந்து சோழனை பார்த்து சொல்கிறாங்க. சோழன் வந்து ஏன் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி சொன்னார். திருப்பி இவர் வந்து உன் நம்பர் கொடுத்து விடு, நீ ஒழுங்காக போய் சேர்ந்துட்டியா இல்லையான்றது எனக்கு கால் பண்ணி சொல்லு, உன் நம்பர் கொடுன்னு சொன்னதுக்கு இவர் சோழன் நம்பர் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து நம்பர் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து ஃபோனில் வந்து ராகவ் நம்பர் ஏற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த நம்பரை அனுப்பி விடு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சோழன் அனுப்பவே இல்லை. இவர் ராகவே வந்து சோழனுடைய ஃபோனை பிடுங்கி அவர் நம்பரை மிஸ் கால் கொடுத்து வச்சுட்டாரு. எனக்கு வீட்டில் விட்டதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தார். கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்த வந்து சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டே வராரு. இவங்க நிலா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காண்ட்ருந்தாங்க. இவங்க சோழன் என்ன கேட்டார்னா, உங்களுக்கு தலைவலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாங்க ரொம்ப தலைவலி, 2 நாளாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணதுனால சரியாக தூங்கலை, அதனால தான் அந்த டென்ஷன் வேறு, அதனால் தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தும்பிக்கிட்டு வரும்போது டிஷ்யூ பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அது வரைக்கும் பாருங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு இருக்குது. என்ன கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து வாட்ச் இருந்தது. அதுக்கு நிலா கேட்குறாங்க, யாருக்கு இது வாட்ச்சு, உங்களுக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லைங்க, அது லேடிஸ் வாட்சுங்க அப்படின்னு. திருப்பி பார்த்துட்டு, ஆமாம் இது லேடிஸ் வாட்ச்சு தான், யாருக்கு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன்னே. நல்லா இருக்கே, அழகாக இருக்கே அப்படின்னு. அதுக்கு சோழன் சொல்வார், காஸ்ட்லியெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, என்னால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்குறேன், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே நிறைய கம்பெனி பேர் சொல்லி எனக்கு அது அவ்வளோலாம் வாங்க தெரியாது, என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்ற. இதில் என்னங்க இருக்குது, ரொம்ப ரிச்சு ரொம்ப லோ அந்த மாதிரிலாம் இல்லை, கிஃப்ட்டுன்றது கொடுக்குறதே பெரிய மனசு, அது வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நிலா சொல்லுவாங்க. உடனே வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவர் உம்மனே அதை பற்றி அவர் ராகவர் பேசுகிறத பற்றியே யோசிச்சுக்கிட்டு அவர் பாட்டுன்னு அமைதியாக உட்காண்ட்ருப்பார். உடனே வந்து பார்த்திங்கன்னா, பல்லவன் தான் வந்து வெளியிலேருந்து உள்ளே வராரு. இவங்க நிலா கேட்குறாங்க, எங்கடா போயிருந்தேன் இவ்வளோ நேரம், ஆளே காணோம் அப்படின்னு. இல்லைங்க அண்ணி, நான் வெளியில் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன அண்ணே இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சோழன் அண்ணா வந்து உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னார், நீங்கள் கட்டி பிடிச்சிங்களாம், அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இவர் சோழன் வந்து ஏற்கனவே கடுப்பெல்லாம் உட்காண்ட்ருப்பாங்க. இதில் பல்லவன் வந்து இந்த விஷயத்த வேறு இதை வேறு போட்டுட்டானா இவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நான் சொன்னேன்னாமா அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்பாங்க. ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்களா, ஐ லவ் யூ சோழா, இனி நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி, ஐ லவ் யூன்னு இப்படிலாம் சொன்னீங்களாமே அப்படின்ற மாதிரி வந்து பல்லவன் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சேரன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பாண்டியன் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இவங்க வந்து நிலா சொன்னாங்க, நான் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, ஏன் இப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி அவர் நிலா வந்து கேட்பாங்க. அதுக்கு பாண்டியன் என்ன சொல்லுவார், நான் நினச்சேன் இவன் உருட்டும் போதே எனக்கு தெரியும், இவன் நிறைய பொய் பேசுவான்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பொய் பேசுவான்றதை நான் நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் சொல்லுவார். அப்படியா அண்ணி, இதெல்லாம் அப்போ பொய்யா? சோழன் அண்ணன் வந்து நீங்கள் ஐ லவ் யூன்னு சொன்னீங்களா, நீங்கள் அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களாமே, அப்படியா அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, சோழன் அப்படிலாம் சொன்னேனா நான் அப்படின்ற மாதிரி வந்து நிலா கேட்பாங்க. இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு சேரனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு சோழனுக்கு வந்து கோவம் வந்து, ஆமாண்டா நான் பொய் சொன்னேன் தான், என்ன இப்போ உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அட்லீஸ்ட் பொய் சொல்லியாவது அதில் நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன், இப்போ அது உங்களுக்கு பொறுக்கலையா, ஆமாம் நான் பொய் சொன்னேன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கத்தி விடுவார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அண்ணன் தம்பிங்க, நீங்களே என்னை புரிஞ்சிக்காத போது மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்க புரிஞ்சா என்ன, புரிஞ்சிக்கலன்னா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து கத்தி விடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வெளியில் கிளம்பி போயிடுவார். உடனே நடேசன்கிட்ட, இவன் பொய் சொல்லுவான்னு தெரியும், ஏன்டா தேவையில்லாத பொய் சொல்லிகிட்ருக்குற அப்படின்ற மாதிரி நடேசனும் வந்து கேட்பார். ஆமாம் ஐயா, நான் பொய் சொன்னேன், என்ன உன் பிரச்சனை அப்படின்ற
அப்படின்ற மாதிரி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். உடனே வந்து சேரன் என்ன சொல்லுவார் பல்லவன்கிட்ட, இனி அந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேச வேண்டாம், அவன் போயிட்டு வரட்டும், அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சேரன் வந்து பல்லவனை பார்த்து சொல்லுவாங்க. உடனே நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, நானே தப்பாக நினச்சிக்கல, அவர் ஏன் அவ்வளோ கோவப்படுறாரு, ஏன் ஆத்திரப்படுறாரு அப்படின்ற மாதிரி நிலா கேட்ட உடனே மறுபடியும் சோழன் வந்து நிற்பார். பாண்டியன் என்ன பேசுவார்னா, பொய் சொல்வான்னு தெரியும், இந்த அளவுக்கு பொய் அப்படியே நம்புற மாதிரியே பொய் சொன்னான் பாரு, அதுதான் கஷ்டமாக இருந்ததுன்னு. ஆமாண்டா பொய் சொன்னேன், இப்போ ஒரு ஆள் இல்லைன்னா அவங்கள பற்றி பின்னாடி இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சோழன் திருப்பி உள்ளார வந்து தோட்டத்து பக்கம் போய் உட்கார போயிடுவார். இவங்க நிலா அங்கே அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி போனதுக்கப்புறம் இந்த இன்னைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசுகிறாங்க, ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க, நானே தப்பாக நினச்சிக்கல, நீங்கள் எதுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, காரில் வரும்போதே பார்த்தேன் நான், நீங்கள் உம்முனே வந்தீங்க, என்ன எதுனா பிரச்சனைனா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சோழன்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு சோழன் மனசில் நினச்சிக்கின்னு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாப்பார். அதுதான் ராகவ் வந்து உன்னை லவ் பண்ணுறான், நம்ம உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவர் மனசில் நினச்சின்னு இருப்பார். அதுக்கு நான் என்ன கேட்டுருக்கிறேன், நீங்கள் ஏன் அமைதியாகவே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்பாங்க. அதுக்கு சோழன் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டென்ஷனில் கத்திட்டேங்க, ஏன்னா உங்களுக்கு டென்ஷன் வரலாம், எனக்கு டென்ஷன் வரக்கூடாதா, ஏதோ கத்திட்டேன், இப்போ என்ன பொய் சொல்லிட்டேன், இப்போ உங்ககிட்ட என்ன சாரி கேட்கணுன்னா சொல்லுங்கள், நான் சாரி கேட்குறேன் நான் அப்படின்றவன். இல்லைங்க, நான் அதை பற்றி நான் பேசவே வரல, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, அதனால தானே நான் கேட்க வந்தேன் நான், எந்த விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்ட. எதுவும் இல்லைங்க, என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க, கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் நான் சரியாயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்லுவாங்க. சரி அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. இவங்க சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, யோசிச்சுட்டே இருப்பார், ராகவ் பேசுகிறத மைண்டில் வந்து போயினே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை பற்றி நிலாக்கிட்ட கேட்கலாமா வேண்டாவா, இல்லை ராகவ்கிட்ட போயிட்டு என் ஒய்ஃப்ன்றது சொல்லலாமா வேண்டாவான்ற அந்த ஒரு குழப்பத்திலே வந்து இவர் உட்காண்ட்ருப்பார். அப்படியே நாளைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க.